ஆகலையா, அப்போ கண்டிப்பாக அந்த கல்யாண பெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாதவங்களும் கேள்விப்பட்டுக்கோங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வேகமாகவே வந்து கல்யாணம் ஆகிடுமா. சரி, நாங்கள் எதுக்காக அந்த கோயில் போயிருந்தோம்னா, எங்கள் கொழுந்தனாருக்கு வேகமாக கல்யாணம் நடக்க வேண்டும் என்று இந்த கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தை வேற இங்கே வந்திருந்தாங்களா, சரி அப்படியே இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோரிக்கையும் பெருமாள் கிட்ட வச்சுட்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக போயிருந்தோம். அங்கே பெருமாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம லக்ஷ்மி அம்மாவை கையில் இடது கையால் ஏந்தின மாதிரி ஒரு காட்சி கொடுப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனாலயோ என்னவோ இந்த கோயிலுக்கு திருவேடந்தை நித்திய கல்யாண பெருமாள் கோவில்னே இந்த கோவிலுக்கு பேர் உள்ளது. ஏன்னா அவர் இடது கையால் ஏந்தினதோ என்னவோ இந்த பேர் வந்து சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரலாறு பேசுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் 2 மாலை வாங்கிட்டு போயிருந்தோம். அதில் ஒரு மாலை வந்து பெருமாளுக்கு போட்டு அதில் ஒரு மாலை வந்து சாமிக்கிட்ட வச்சு எங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ யார் வந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காங்களோ, கல்யாணம் வேண்டும்னு வந்திருக்காங்களோ அவங்கள வந்து இந்த கோயிலை 9 சுற்றி வர சொல்கிறாங்க. இங்கே எங்கள் கொழுந்தனார் வராத காரணத்தினால் எங்கள் மாமியார் வந்து அந்த கோரிக்கையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுற்றி வந்தாங்க. 9 சுற்று. நானும் எங்கள் மாமியாரும் தான் வந்து சுற்றிட்டு இருந்தோம். அடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையா வந்து திருப்பி அந்த மாலையை வந்து 2 பேராக செலுத்தணுன்றத அந்த கோயிலோட ஐதீகமே. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து 9 சுற்று சுற்றிட்டாலே விரைவில் கல்யாணம் முடிஞ்சிரும் அப்படின்றதான் இந்த கோயிலோட பயங்கர ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் எங்கள் கொழுந்தனாரை பொண்ணு மாப்பிள்ளையுமா கூட்டிகிட்டு வரோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக சுற்றிட்டு வெளியில் வந்து பிரசாதம் வாங்காட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிளகு தோசையை வாங்கி சாப்பிட்டுட்டு சிறப்பாக வீடு வந்து சேர்ந்துட்டோம்.